ஏன் அமல் செய்யல அப்படின்னு அல்லாஹ் கேட்டா, நான் தான் உலகத்துல குழந்தையை சுமந்தன 10 மாசம், அதனால என்ன நான் தான் என் பிள்ளைய பெத்தெடுத்தேன்ல, கஷ்டம் தானே. நான் தான் என் பிள்ளைக்கு பால் கொடுத்தேன்ல, என் பிள்ளைய சீராட்டி பாராட்டி வளர்த்தன்ல. ஒரே கேள்வியில அல்லாஹ் முடிச்சிருவான். அதனால என்ன, இதெல்லாம் நீ உனக்காக உன் பிள்ளைக்காக செஞ்சது, எனக்காக செஞ்சது என்னமா அல்லாஹ் கேட்பான். உன் பிள்ளைய பெற்றெடுத்து வளர்த்தெடுத்து பால் கொடுக்கிறது, அப்படிப்படுற கஷ்டத்துக்கு பதிலா நீங்க அமல் செய்ய மாட்டீங்களா? இப்படி ஒரு எதிர்கேள்விகள் தொங்கி நிற்கும். யார் யாருக்கெல்லாமோ ஊர் உலகத்தில் நாம் சேவை செய்கிறோம், பணிவிடை செய்கிறோம், அல்லாஹ்விற்காக நாம் செய்த அமல்கள் என்ன அல்லாஹ் கேட்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவோம், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்ற மகத்துவம் பொருந்திய ஓரிரை கொள்கையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முஸ்லிம் பெண்ணாக, ஒரு இஸ்லாத்தை கடைபிடிக்கிற ஒரு சகோதரியாக, தாயாக ஒருவர் வாழ்வது என்பது அது அவருக்கு கிடைத்திருக்கிற மகத்தான பாக்கியம். வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சித்தாந்த கொள்கையில் இருப்பவர்களுக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு அரிய பொக்கிஷம்தான் இஸ்லாத்தில் முஸ்லிம் பெண்களாக வாழ்வது என்பது. ஏனென்று சொன்னால், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு அழகான செய்தியிலே சொன்னார்கள், ஒரு பெண் என்பவள் 4 காரணத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். மாலிஹா செல்வத்திற்காக, ஜமாலிஹா அவளிடத்தில் இருக்கிற அழகிற்காக, லிஹஸபிஹா அவளிடத்தில் இருக்கிற குடும்ப பாரம்பரிய பின்னணியைக்காக, ஒலி தீனிஹா அவள் இடத்தில் இருக்கிற மார்க்க பற்றிற்காக சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை நீங்கள் தேர்வு செய்து வெற்றி பெற்று கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முடித்தார்கள். மீண்டும் தொடர்ந்தார்கள், ஒருவேளை உன்னுடைய அந்த சூசிங்கில், அந்த தேர்வுல ஒரு மார்க்கப்பற்றுள்ள பெண் இல்லை என்று சொன்னால் உன் மூக்கு மண்ணை கவட்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான எச்சரிக்கையோடு அந்த செய்தியை முடிக்கிறார்கள். மூக்கு மண்ணை கவட்டும் அப்படின்னா அரபிகள் சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தையாக இருந்தாலும், ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கப்பற்று இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்களுடைய குடும்பமே உண்மையில் சின்னா பின்னமாகிவிடும் என்பது அதன் ஆழமான அர்த்தத்திலே பொதிந்திருக்கிறது. ஒரு பெண் என்பவள் தன் குடும்பத்தின் வெற்றிக்கு பின்னால் இருக்கிறாள் என்பதை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அழுத்தந்திருத்தமாய் பதிய வைக்கிறார்கள். ஒரு பெண்ணிடத்தில் அழகு இருக்கிறதோ இல்லையோ, ஒரு பெண்ணிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறதோ இல்லையோ, ஒரு பெண்ணுடைய குடும்பம் அது ஆஹோ ஓஹோ என்று பேசப்படுகிறதோ இல்லையோ, ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் நிச்சயமாக கட்டாயமாக இருந்தே ஆக வேண்டும். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தேர்வு செய்து வெற்றி அடைந்து கொள் என்றார்கள். அப்ப மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தேர்வு செய்வதில் தான் வெற்றி இருக்கிறது. அழகில்லாத பெண், அறிவில்லாத ஒரு பெண், குடும்ப பாரம்பரியம் இல்லாத ஒரு பெண், பொருளாதார பின்னணி இல்லாத ஒரு பெண், பிரச்சனை இல்லை.
மார்க்கத்திற்காக உன் குடும்பத்திலே உன் தாயோ, உன் சகோதரியோ, உன் மகளோ, உன்னுடைய மனைவியோ மார்க்கப்பற்று இல்லாதவளாக வாழ்கிற பொழுது உன் குடும்பத்திலே வெற்றி கிடைக்காது. பெண்களின் மார்க்க பற்று எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். பொக்கிஷத்தை அல்லாஹ் தருகிறான். உன் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற உன் குடும்பம் என்பது உன் கரத்தில்தான் வெற்றி இருக்கிறது. உன் மகன் ஜெயிக்க வேண்டுமா, உன் மகள் ஜெயிக்க வேண்டுமா, உன் கணவர் ஜெயிக்க வேண்டுமா, உன் குடும்பமே சொர்க்கம் என்ற இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுமானால் மார்க்கப்பற்று அவசியம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஆழமாய் அழுத்தமாய் தெளிவுபடுத்துகிறார்கள். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். சூரா கஹஃப் என்ற அத்தியாயத்தில் 110வது வசனம், ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி, தன் இறைவனை சந்திக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ. ஏன் இங்க அமர்ந்திருக்கிறோம்? வீடுகளில் வேற வேலை இல்லையா? நம்முடைய பொழுதை வேறு வகையில் கழிக்க முடியாதா? ஏன் நோன்பு நோக்கிறோம்? ஏன் 5 நேர தொழுகைகளை தொழுகிறோம்? என்ன காரணம்? அல்லாஹுவை நாம் பார்த்ததில்லை, ஆனால் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். துல்ஹஜ் மாசத்துல லட்சக்கணக்கான ரூபாயை, கிட்டத்தட்ட சர்வ சாதாரணமா 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து ஹஜ்ஜுக்கு சென்று திரும்புகிறார்கள். ஏன்? 5 லட்சத்தை கோல்டில் போட்டா டபுள் ஆகும், லேண்டில் போட்டா ட்ரிபிள் ஆகும். நம் பொருளாதாரத்தை அல்லாஹ்விற்காக செலவு செய்கிறோமே. ஏன்? அல்லாஹ்வை பார்க்கலதான், ஆனா பார்க்கணும்னு ஆசை இருக்கிறது. அல்லாஹ் பேசுகிறான், உன் இறைவனை சந்திக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்ல அமலை செய்யட்டும். பார்க்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா? அதுக்காக நீ என்ன செஞ்ச? அல்லாஹ்வுடைய கேள்வி. அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கருணை பார்வை பொழியப்பட வேண்டும், அல்லாஹ் என் மீது அருள் மழையை பொழிய வேண்டும். அதெல்லாம் சரிதான். அல்லாஹ்வை பார்க்க வேண்டுமானால் அதற்கான முக்கியமான நிபந்தனை அமலன் சாலிஹா, நல்ல அமல்களை நீ செய்தாக வேண்டும். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு டார்கெட் இறைவனை பார்க்கிற ஒரு லட்சியம். அதை தாண்டி வேற எதுவும் நம்ம சொல்ல முடியுமா? ஒரு முஸ்லிமுக்கு அதை விட உச்சபட்ச லட்சியம் வேறு எதுவும் இருக்க இயலாது. நல்ல அமல்கள் செய்தால் அல்லாஹுவை பார்க்கலாம் என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா யாரையும் நீ ஷாராக்க கூடாது, இணை கற்பிக்க கூடாது. அப்படி இணை கற்பிச்சிட்டாலும் நீ அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நீங்க பாருங்க, சுன்னத் வல் ஜமாத் பேரில் அற்புதமான பேரு தான், ஆனால் 5 நேரம் தொழுகிறார்கள் அல்லாஹ்வுக்காக, தர்காவுக்கும் போறாங்க. அவுலியாவை நாங்கள் அபிஷேகம் செய்கிறோம், அவருக்கு நாங்கள் துஆ ஓதுகிறோம் என்ற பெயரால் தர்காவிலே போய் சஜிதா செய்கிறார்கள். குழந்தை பாக்கியத்தை அவரிடமே கேட்கிறாங்க. கஷ்டம், சோதனை, வேதனை எல்லாம் தர்றது அல்லாதான், அதுக்கு ரிசல்ட் தர்றது அல்லாதான், அதை ஃபினிஷ் பண்றது அல்லாதான், அதுக்கு பதிலளிக்கிறது அல்லாதான். கஷ்ட நஷ்டம் எல்லாம் அல்லாஹ் கிட்ட இருந்து வரும், அதுக்கு தீர்வையும் அல்லாதான் சொல்லுவான். அதான் இஸ்லாம். ஆனால் தீர்வை தேடி தர்காவிற்கு செல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் அதையும் போட்டு உடைக்கிறான். ரப்ப பார்க்கணும்னா அல்லாஹ்வுடைய ஃபேஸை நீ பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமானால் நீ 5 நேரம் தொழுதாலும் சரி, நோம்பு நோற்றாலும் சரி, ஜகாத்து கொடுத்தாலும் சரி, பள்ளியிலேயே கிடையாய் கிடந்தாலும் சரி, லட்சக்கணக்கிலே ரூபாய்களை செலவு செய்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பினாலும் சரி, அவுளியான்னு கையேந்திட்டேன்னா அல்லாஹ்வை பார்க்க முடியாது. சில முஸ்லிம்கள் உணராமல் இருக்கிறார்கள். உணர்த்த வேண்டும் அவர்களுக்கெல்லாம்.
இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நீ ஒரு அமல் செய்தால் அது பரிசுத்தமான அமலாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக பதிய வைக்கிறான். அதே போன்று சூரா பக்கரா 2வது அத்தியாயம் 82வது வசனத்திலே பார்க்கலாம். அல்லாஹ் பேசுகிறான், வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், என்றென்றும் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். முஸ்லிம்னு பேர்ல இருந்தா மட்டும் போதாது, செயல்ல காட்டணும். ஈமான் கொண்டு விட்டாய், முஸ்லிம் என்ற பெயரை பெற்று விட்டாய், பிறகு அமல் செய்ய வேண்டும், நல்லறங்களில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, அதில் நிரந்தரமாய் இருப்பாய். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆலி இம்ரான் 3வது அத்தியாயம் 163வது வசனத்தில், ஹும் தரஜாத்துன் இன்தல்லாஹ், யார் அமல்கள் செய்கிறார்களோ, இறைவனை வணங்கி வழிபடுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தரஜாவை கொடுப்பான், அந்தஸ்தை கொடுப்பான். அந்த அந்தஸ்து சொர்க்கம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன், அவர்கள் அமல் செய்ததற்காக அந்த தரஜாவை அவர்கள் பார்ப்பார்கள். அப்படியே ஆத்ம திருப்தி கிடைக்கும். இந்த தரஜா எனக்கு ஏன் வழங்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? எனக்கு ஏன் இறைவன் வழங்கியிருக்கிறான் தெரியுமா? நான் செய்த அமலுக்காக, நான் இறைவனை வணங்கி வழிபட்டதற்காக என்று அப்படியே உள்ளார்ந்த திருப்தி ஏற்படுகிற வகையில் கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் கொடுப்பானாம். யோசித்து பாருங்கள். அப்போ ஒருவர் சொர்க்கத்திற்காகத்தான் வாழ்கிறார் இந்த உலகத்தில் முஸ்லிமாக. பரிசுத்தமான அமலை நம்மிடத்தில் இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பான். அந்த எதிர்பார்ப்பை பரிபூர்ணப்படுத்தினால் சொர்க்கம், அந்த சொர்க்கத்தின் பாதையை நோக்கி நாம் பயணிக்க முடியும். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் நமக்காக அல்லாஹ் எவ்வளவு வாய்ப்புகளை வழங்குகிறான் தெரியுமா? எவ்வளவு சந்தர்ப்பங்களை தருகிறான் தெரியுமா? ஒண்ணுமில்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களிலே ஒருவர் துல் ஹஜ் மாதம் 1ஆம் நாளிலிருந்து 10ஆம் நாள் வரைக்கும் செய்கிற அமல் என்பது போர்க்களத்திற்கு சென்று எதிரியை வெட்டி வீழ்த்துபவதை விட மிகச்சிறந்த அமலாக அமையும் என்றார்கள். நீ போருக்கு போவேனா, the first 10 days golden days, அது தங்கத்தால் ஆன வைரத்தால் செதுக்கப்பட்ட நாட்கள். அல்லாஹ் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதத்திலே பிறை 9 அன்று யார் அந்த அரஃபா நோன்பை நோக்கிறாரோ, கடந்த ஆண்டு பிந்தைய ஆண்டு அவர் செய்கிற பாவத்திற்கு பரிகாரமாக அந்த ஒரு நோன்பு அமையும் என்றார்கள். ஒரே நோன்பு தான், ஒரு நோன்பு, சிங்கிள் நோன்பு, 12 மணி நேரம் நாம் நோக்கிற நோன்பு கடந்த 2022ல செஞ்ச பாவத்தை க்ளோஸ் பண்ணிரும், 2024ல செய்ய இருக்கிற பாவத்தையும் க்ளோஸ் பண்ணிரும். ரிசர்வேஷன், முன்பதிவு. சிறு சிறு பாவங்கள், பெரும்பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது அவனாக திருந்தி மீண்டு வந்தாலே தவிர மன்னிப்பு கிடையாது. சிறுபாவத்திற்கான மன்னிப்பு. ஒரு வார ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் நிச்சயம் அவர் கோரிக்கை ஏற்கிறான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று என் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்ற ஸலவாத்தை யார் ஓதுகிறாரோ, ஒரு தடவை ஓதினால் 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான் என்றார்கள். வார வார வாய்ப்பு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில், இரவின் கடைசி நேரத்தில் எழுந்து
தஹஜ்ஜத் தொழுவோரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறானாம், அந்த நேரத்தில் கடைசி வானத்திற்கு அல்லாஹ்வுடைய அந்த கோரிக்கைகள் எல்லாம் இறங்கி அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி, என்னிடத்தில் கேட்போர் உண்டா, கோரிக்கை வைப்போர் உண்டா, பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா, நான் மன்னிக்க காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜுடைய நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அருள் மழை கடைசி வானத்திற்கு வந்து நம்மை அழைக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஏராளம் ஏராளம். சர்வ சாதாரணமாய் அதை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். சொர்க்கம் செல்ல வேண்டும், சொர்க்கத்திற்காக வாழ வேண்டும். அந்த சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் நம்மிடத்தில் அமல்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பாருங்கள். நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற அற்புதம், அருட்கொடை. ஒரு மனுஷனுக்கு சில முக்கியமான அந்த பொருட்களுடைய மதிப்பு தெரிந்தால் மட்டும்தான், அதனுடைய வேல்யூ புரிந்தால் மட்டும்தான் அமல்கள் செய்வதின் பால் தன் கவனத்தை திருப்புவான், தன் நாட்டத்தை திருப்புவான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்குள்ளே பல அதிசயங்கள் இருக்கிறது, நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், உனக்குள்ள எவ்வளவு அதிசயத்தை வழங்கி இருக்கிறேன் தெரியுமா? வேறொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், மனிதனுக்கு 2 கண்களை அருளாக வழங்கவில்லையா? வலிசான், ஒரு நாக்கு, ஷஃபத்தைன், 2 உதடு அருட்கொடையா வழங்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்படி திருமறை குர்ஆன் நெடுகிலும் மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற அருட்கொடைகள் சம்பந்தமாய் அல்லாஹ் பேசுகிறான். இந்த அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது, எண்ணி பார்க்கிற பொழுது, நிச்சயமாக அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய நன்றி விஷயத்தில் குறை வைக்க மாட்டோம். 2 கண்ணு மனுஷனுக்கு அருட்கொடை தான், நாக்கு அருட்கொடை தான், 2 உதடு அருட்கொடைகள் தான். கண் இல்லாதவரை கேட்டு பாருங்கள், வாய் பேச முடியாதவரை கேட்டு பாருங்கள், குழந்தை பாக்கியம் என்பது அருட்கொடை தான். கல்யாணம் ஆகி 2-3 வருடத்திற்கு பிறகு குழந்தை இல்லைன்னா வெளியில தலகாட்ட முடியுமா? 5 வருஷத்துல ஒரு பயானுக்கு வர முடியுமா? ஒரு குடும்ப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வயஹப்லி மய்யஷாவு இனாதா வயஹப்லி மய்யஷாவு ذுக்கூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாதா, நான் விரும்பியவருக்கு ஆண் பிள்ளையை கொடுக்கிறேன், நான் விரும்பியவருக்கு பெண் பிள்ளையை கொடுக்கிறேன், நான் விரும்பியவருக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை சேர்த்து கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய பேரருள். இப்படி நம் வாழ்க்கையில் அல்லாஹ் செய்திருக்கிற அருளை நினைத்து பாருங்கள். சர்வ சாதாரணமாய் நோய்கள் எல்லாம் பரவுகிறது, ஆரோக்கியம் பேரருள் தான். இந்த காலகட்டத்தில் ஐயோ பாவா என்னை விட்டுருங்கடா, தயவு செய்து எனக்கு காசு பணமெல்லாம் வேணாம், உடம்புல நோய் இல்லாம இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைப்பதே பேரருள். ஒவ்வொரு அரசு மருத்துவமனைக்கு சென்றால் தெரியும், மாவட்டத்தில் இருக்கிற மைய பகுதியில் இருக்கிற பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மாவட்ட அரசு மருத்துவமனையை சந்தித்தால் தெரியும், சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியரு, கேன்சர் நோயாளிகள் தெரியவே மாட்டேங்குது. நெஞ்சு பகுதியில் கேன்சர், உதட்டு பகுதியில் கேன்சர், தொண்டை குழி உணவு குழாயில் கேன்சர், பித்தட்டு பகுதியிலே கேன்சர். சமீபத்தில் ஒரு பேப்பரில் படித்த செய்தி, நம் மலம் கழிக்கிறோம் அல்லவா, அந்த துவாரத்திலே கேன்சர். ஒரு முஸ்லிம் தான் துடிக்கிறார் வேதனையால். ஒரு மனுஷனுடைய அத்தியாவசிய ஒரு தேவையே சோறு திங்கிறது, பாத்ரூம் போறது, இந்த 2 தான். இது ரொட்டீனா நடக்கணும். அவன் சம்பாதிக்க போலன்னா சும்மா இருந்துடலாம், மற்ற வேலைகள் பார்க்கவில்லை என்றால் அமைதியாக இருந்து விடலாம். அந்த பகுதியிலே கேன்சர். எவ்வளவு கொடுமை என்று யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம்,
மனிதனுடைய உடல்ல இந்த கல்லீரல் சிறுநீரகம் இருக்கிறது அல்லவா, இது பாக்கியம் நிறைந்த உறுப்புகளாய் பார்க்கப்படுகிறது. இதனுடைய அருமை எல்லாம் தெரியாது. டயாலிசிஸ் சர்வ சாதாரணமா ஒரு ஊருக்குள்ள 10 நபர்கள் 15 நபர்கள் ஒரு குக்கிராமங்கள்ல டயாலிசிஸ் பண்ண போறோம்னு போறாங்க. ஃபெயிலியர், 2 கிட்னி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒன்னு போச்சுன்னா ஒன்ன வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். 2ம் செயலிழப்பு ஏற்பட்டால் மிகப்பெரிய ஒரு சோதனை. அறிவியல் உலகம் சொல்லுகிறது, இந்த கிட்னி இருக்கிறது அல்லவா, சிறுநீரகம், இது ஒரு முக்கோண வடிவத்தில் பஞ்சு மாதிரி அப்படி சாப்பிட்டா, ஒரு பஞ்சை அமுக்குனா எப்படி மெதுவா இருக்குமோ சாப்பிட்டா இருக்குமோ அந்த மாதிரி அல்லாஹ் படைத்திருக்கிறான். அடுத்து சொல்லுகிறார்கள், பித்தப்பையையும் சிறு உடலின் முன்பகுதியையும் இந்த சிறுநீரகம் கல்லீரலுடன் இணைக்கிறது. இதான் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற உறுப்புலையே ரொம்ப முக்கியமான உறுப்பு. கல்லீரலோடு இணைக்கணும். இந்த இணைக்கிற வேலையை பார்க்கிறது இந்த சிறுநீரகம் தான். அதே போன்று சொல்லுகிறார்கள், தேன் கூடுகளை நீங்கள் பார்த்ததுண்டா? அறிவியல் உலகம் கேட்கிறது. தேன் கூடுகளிலே பல்லாயிரக்கணக்கான ஹோல்ஸ், ஓட்டைகள், குழிகள் இருக்கிறது அல்லவா, அது மாதிரி இந்த சிறுநீரகத்துக்கு மேல பல்லாயிரக்கணக்கான ஓட்டைகளை வைத்து அல்லாஹ் படைக்கிறான். தேன் கூடு ரோட்ல கிடக்கும், மரத்துல தேன் கூடு கட்டும், ஹோல்ஸா இருக்கும், அதை பிழிந்தால் தேன் கொட்டும். இந்த மாதிரி ஒரு சிறுநீரகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதே போன்று கோடிக்கணக்கான செல்கள் செயல்படுகிற உடல் உறுப்புல இதயத்திற்கு அடுத்தபடியாய் கோடிக்கணக்கான செல்கள் செயல். இதயம் தான் டாப்பு. அதில் அப்பட்டப்ப ஆஃப் ஆயிடுச்சுன்னா மனுஷன் முடிஞ்சான். அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம். இதயத்திற்கு அடுத்தபடியாய் சிறுநீரகத்திற்கு கோடிக்கணக்கான செல்களை வைத்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். அடுத்து பாருங்க, இந்த சிறுநீரகத்தினுடைய முக்கியமான வேலை என்னன்னா, பித்த நீரை சுரக்க செய்யற. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதை எல்லாத்தையும் எந்தெந்த சத்துக்கள்லாம் தேவையோ அதெல்லாம் பிரிச்சு அந்தந்த பார்ட்டுக்கு கொடுக்கும். கெட்ட நீர்களை வெளியேற்றும், நல்ல சத்துக்களை உடம்புல அப்படியே சுழல செஞ்சு நமக்கு எனர்ஜியா கொடுக்கும். எவ்வளவு முக்கியமான வேலைன்னு பாருங்க. ஒண்ணுமில்லை, பகல்ல பிரியாணி சாப்பிடுவோம் அல்லது ஒரே நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். இந்த பிரியாணியில் இருக்கிற அந்த வெரைட்டி என்ன? அரிசி இருக்கிறது. இது மாவு சத்து. அரிசின்றது மாவு சத்து. அதுல போட்டிருக்கிற இறைச்சி கறி இது கொழுப்பு சத்து. அதுல போடப்பட்டிருக்கிற பருப்பு இது புரத சத்து. ஒவ்வொன்றும் டிஃபரெண்ட். சம்சாவை உள்ள தள்ளுனா அது வேற விதமான சத்து. ஜூஸ் எடுத்து குடிச்சா அது வேற சத்து. ஆனா உள்ள போறதெல்லாம் ஒரே குழாய் வழியா தான். அங்க போய் விழுந்த உடனே பயங்கரமான ஸ்பீட்ல அரிசி எடுத்து மாவு சத்தாக்கிறோம், கறி எடுத்து கொழுப்பு சத்தாக்கிறோம், பருப்பு எடுத்து புரத சத்தாக்கிறோம், சம்சாவை எடுத்து அதுக்கு தகுந்தாப்புல எனர்ஜியா மாத்துமா. எவ்வளவு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை படைச்சிருக்கிறான்னு பாருங்க. யோசித்து பாருங்கள். மண்டை வலிக்குது, மாத்திரைய வாய் வழியா போடுறோம். எல்லாம் நம்ம ஆள் பார்த்துக்கிறான். சிறுநீரகம் அவன் வேலை இது. நீ வாய் வழியாத்தான் போடணும். கால் வலிச்சாலும் சரி, தலை வலிச்சாலும் சரி, என்ன வலிச்சாலும் சரி, மாத்திரை இப்படித்தான் போகணும். நீ கவலைப்படாத, ஸ்ட்ரைட்டா தலைக்கு கனெக்ஷனை நான் கொடுத்து தலைவலியை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வேலை நடக்கலைன்னா வாழ முடியுமா? பித்தப்பை அந்த நீரை வெளியேற்றுறது. ஒரு மனுஷனுக்கு சிறுநீரும் மலமும் ஒழுங்கா வெளியே போகலன்னு வைங்கள, ஆகப்பெரிய நோயாளி உலகத்தில் அவனை விட வேறு யாரும் இருக்க முடியாது. அசுத்தம் எல்லாம் அன்றாடம் வெளியே தள்ளப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த வேலையை பார்ப்பது சிறுநீரகம். அடுத்து சொல்லுகிறார்கள், நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி, ஒரே நேரத்தில் சில பேர் பாருங்க, பிரியாணி இலையில இருக்கும், பிரியாணி இருக்கும்,
வெங்காய பச்சடி இருக்கும், பக்கத்திலே கத்திரிக்காய் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பிரெட் ஜாம் இருக்கும், அங்கங்க சிக்கன் 65 பொரிச்சு வச்சிருப்பாங்க. ஒரே இலையில 7 வகையான உணவு, 7 சத்து. 7 ஒன்னா தள்ளுவோம், 7 இடத்துக்கு அதை பிரிச்சு விட்டுருவோம். ஒரு சிறுநீரகத்தினுடைய வேலை. இவைகள் அத்துணையையும் பிரித்து குளுக்கோஸாக இந்த சிறுநீரகம் மாற்றும், கிளைகோஜனாக மாற்றும். காய்கறி இதுல ஊட்டச்சத்து மினரல் அது தனியா போயிடும். இது மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்வது போன்று உங்கள் உடலுக்குள்ளே நான் செய்திருக்கிற அற்புதத்தை பாருங்கள். இந்த சிறுநீரகத்தை கோடி கொடுத்தால் நீங்க வாங்க முடியாது, அந்த லெவல்ல தான் இருக்கிறாங்க. செய்ய முடியுமா? கத்திய செஞ்சிடலாம், சட்டி பானையை செஞ்சிடலாம், வீடை கட்டிடலாம். இப்படி செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் செய்து விடலாம். காசு கொடுத்தா கொண்டு வந்து கொட்டிடுவான், எவ்வளவு கோடியை கொடுத்தாலும் கிடைச்சிரும். எனக்கு அமேசான்ல பிளிப்கார்ட்ல நான் ஒரு சிறுநீரகம் கிட்னி ஒன்று ஆர்டர் போட போறேன்னு போட முடியுமா? சட்னி தான் வரும், கிட்னி எல்லாம் கிடைக்காது. அல்லாஹ் செய்திருக்கிற பேரருள் இந்த உறுப்பு. ஒரே ஒத்த உறுப்புக்கு நீங்க எவ்வளவு ஆக்ஷன் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்க. இது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், வேறு மதத்திலே உள்ளவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அல்லாஹுவை நம்பியிருக்கிற நான், அல்லாஹுவை உளமாற ஏற்றுக்கொண்டிருக்கிற நான், இந்த ஒற்றை உறுப்பிற்காக 24 மணி நேரமும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால், வாழ்நாள் முழுக்க சொன்னாலும் இந்த ஒரு உறுப்பிற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியுமா? இந்த ஒரு உறுப்புக்கு. இன்னும் உடம்புல ஏராளமான உறுப்புகள் இருக்கிறது. இதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு ஐடியா சொல்றாங்க. உன்னால ஒரு உறுப்பிற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நீ முயற்சித்தாலும் உன்னால செலுத்தி முடிக்க முடியாது. ஆனால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. உங்களிலே ஒருவர் அதிகாலை நேரத்திலே சூரியன் உதித்ததற்கு பிறகு, சூரியன் உச்சி வருவதற்கு முன்பு ஒரு 8 மணியிலிருந்து ஒரு 7:30 மணியிலிருந்து ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு 3.5 மணி நேரங்கள் 4 மணி நேரங்கள் இருக்கிற நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் அதிகாலையிலே உதித்ததிலிருந்து உச்சம் வருவதற்கு முன்னால் வரைக்கும் அல்லாஹ்விற்காக 2 ரக்காத்துகளோ 4 ரக்காத்துகளோ 6 ரக்காத்துகளோ 8 ரக்காத்துகளோ 8 ரக்காத்து வரைக்கும் 2 4 6 8 சலாத்து துஹா என்று சொல்லப்படும் இந்த தொழுகைக்கு துஹா தொழுகை. உங்களில் யார் தொழுகிறாரோ உங்கள் உடலில் இருக்கிற ஒவ்வொரு மூட்டு பகுதிக்கும் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். சுப்ஹானல்லாஹ். என்னால் ஒரு சிறுநீரகத்திற்கு கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாது, வாழ்நாள் முழுக்க செலுத்தினாலும். ஆனா ஒவ்வொரு நாளும் லுஹா தொழுகை 2 ரக்காத்து 4 6 8 அதிகபட்சமா 2 தொழுதாலும் போதும் தான். அந்த 4 மணி நேர இடைவெளியில நீ தொழுதால் உன் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு மூட்டு பகுதிக்கும் தர்மம் செஞ்ச நன்மை அல்லாஹ் எழுதுகிறான். இதான் நம்முடைய சிந்தனையை ஆழமா யோசிப்பது. யோசித்து பாருங்கள், முஸ்லிம் சமூக மத்தியில, குறிப்பா தௌஹீத் மக்களுக்கு மத்தியில இந்த லுஹா தொழுகை அமல்ல இருக்குதா? இதை ஏன் பெண்கள்கிட்ட சொல்றோம்? அதிகாலையில ஆண்களாக இருந்தாலும் தொழணும் தான், ஆனாலும் வேலைக்கு செல்லுகிற சூழல், சம்பாதிக்க செல்லுகிற சூழல், யாரிடத்திலாவது வேலை பார்த்து கொண்டிருப்பார், ஷார்ப்பா 10 மணிக்கு போய் நிக்கணும், அப்பதான் சம்பளம் கரெக்டா கிடைக்கும், வாய்ப்பில்லாத சூழல். ஒரு பெண்ணாக இருந்தால் 100க்கு 90% வாய்ப்பு இருக்கும் தான். அந்த 10% மாதத்தில் ஏற்படுகிற அந்த மாத சுழற்சிக்காக தள்ளிவிட்டாலும் கூட 90% பெண்கள், நம்மூர் பகுதி பெண்கள், நம் மாவட்ட பகுதி பெண்கள், குறிப்பா இஸ்லாமிய பெண்கள் வேலைக்கு போறாங்களா?
சம்பாதிப்பதற்கான ஒரு சூழல் இருக்குதா? வீடுகளில் இருக்கிறார்கள். உன்னால ஒரு கிட்னிக்கும் கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாதுன்ற கவலை இருக்குமானால் ஒவ்வொரு நாளும் லுஹா தொழுக தொழுகிறேன், உடம்பு முழுக்க தர்ம செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆதமின் மகனே, அல்லாஹ் பேசுகிறானாம், ஆதமின் மகனே, பகல் நேரத்தில் இந்த லுஹா தொழுக சொந்தமா நீ 4 ரக்காத்துகள் எனக்காக தொழுதால், பகல் நேரத்திலே 4 ரக்காத்துகள் எனக்காக தொழுதால் அந்த நாள் முழுக்க உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று. சுன்னத்தான தொழுகைதான், ஃபர்லான தொழுகை அல்ல, உபரியான தொழுகை தான். லுஹா தொழுகை என்பது ஃபர்ல அல்ல, சுன்னத்து. விருப்பம் இருந்தா தொழு, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற அடியார் தொழுவார். சகோதரிகளை, தாய்மார்களை யோசித்து பாருங்கள். நம்மில் எத்தனை பேரிடத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற இந்த லுஹா தொழுகை விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கிறோமா? இது மாதிரி ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் இரவுல நடுநிசி நேரத்தில், இரவு நேரத்தில் தம் மனைவியினுடைய வீட்டு பகுதியில் அப்படியே இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தனக்கான மனைவிமார்களுக்கு நீதமாய் நடந்து கொள்வார்கள். அநீதை இழைச்சது இல்லை மரணிக்கிற வரைக்கும். கடைசியா மரண தருவாயில் கூட மனைவிமார்களின் அனுமதியின் பெயரில் தான், அனுமதி வழங்கியதற்கு பிறகுதான், நான் ஆயிஷாவுடைய வீட்டில் இருந்துக்கிறேன், மற்ற மனைவிமார்கள் வீட்டுக்கு என்னால நடந்து வர முடியல, சம்மதிக்கிறீர்களா என்று கேட்டதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் அவங்க மௌத்தா போறாங்க. இப்ப அன்றைய இரவு ஆயிஷா அம்மையாரின் வீட்டில் அல்லாஹ்வின் தூதர் இரவு உறங்குவதற்காக வருகிறார்கள். நைட்டு தூங்கிட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கிட்டாங்க. இடையில ஒரு நடுநிசி நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கையை வச்சு பக்கத்தில் ரசூல்லா படுத்திருக்கிறாங்களான்னு பார்த்தால் ஆளை காணோம். உடனே பதறி போய் எழுந்திருச்சு, ஹிஜாபை போட்டுட்டு ஃபர்தாவை போட்டுட்டு எங்க போனாங்க அப்படின்னு வீட்டு வெளிய வாசல்லாம் வந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்து தேடி பார்க்கறாங்க, ஆளை காணோம். உடனே உள்ளத்துல பெண்களுக்கே உரிய ஒரு இயற்கை குணம், சடனா பொறுமையை கையாள்வது ரொம்ப குறைவுதான். அது பெண்களுடைய படைப்பில் உள்ளது. ஷார்ட் டெம்பர் ஆகிற பெண்கள் அதிகமா இருப்பாங்க, உடனே கோபப்படுற பெண்களா இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளத்துல நினைக்கிறாங்க, இன்னைக்கு எனக்கான நாள்னு சொல்லிட்டு இவங்களுடைய இன்னொரு மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்களா, வரட்டும் வச்சுக்கிற அந்த லெவல்ல அப்படி உள்ளத்துல நினைக்கிறாங்க. வெக்ஸாயி போய் டென்ஷன்ல கோபத்துல வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டிலேயே ஒரு மூலையில ரசூல்லா சஜதா நிலையில் இருக்கிறாங்க. இதான் லெவல். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் உள்ளத்திலேயே சொல்லிக் கொள்கிறார்கள், நான் உங்களை பற்றி வேறொன்று நினைத்தால் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான்ன்றதை நிரூபிச்சிட்டீங்க, அது உள்ளத்துக்கே சமாதானம். நீங்க யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அநியாயமா நடந்துக்குவீங்களா? நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சா கூட நான் தூதர் தான்றதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைத்து கொண்டே அருகிலே வருகிறார்கள். சஜதாவுல ரசூல்லா நீண்ட நேரம் நிற்கிறார்கள், எழுந்திருக்கவே இல்லை. இதனால் வரைக்கும் சஜதாவுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில துஆக்களை ஓதி இருக்கிறாங்க. அன்றைய பொழுது, அன்றைய நேரம் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு துஆவாக அது தெரிகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதுக்கு முன்னாடி அதை கேட்டதே இல்லை.
அல்லாஹ்வுடைய தூதர் சஜிதாவுல சுபஹான ரப்பியல் அலா அப்படின்னு ஒரு 3 தடவை ஓதி இருக்கிறாங்க. சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி ஓதி இருக்கிறாங்க. சுப்ஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் அப்படின்ற துஆ ஓதி இருக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான துஆவா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது முடிக்கிறார்கள். அப்ப ஆயிஷா அம்மையார் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சஜதாவிலே இந்த மாதிரி ஒரு துஆவை நீங்க ஓதுனது இல்லையே, நான் கேட்டதும் இல்லையே, நீங்க சொல்லுங்க, இப்படி அந்த துஆவில என்ன இருக்கிறது, எனக்கு திரும்ப ஓதி காட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல பாகத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 3 வார்த்தையை சொல்றாங்க. உங்களிலே ஒருவர் சஜதாவின் பொழுது சுபஹானக வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த இந்த பிரார்த்தனையை திரும்ப திரும்ப ஓதுவாரானால் அல்லாஹ்விற்கு அதுதான் மிகவும் பிடித்தமான பிரார்த்தனை. அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, சுப்ஹான ரப்பில் அலா இன்னபிர பிரார்த்தனை அதுவும் இருக்குதுதான், ஆனால் இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச பிரார்த்தனைய ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. ஒரு 2 மணி 2:30 நடுநிசி நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க எழுந்திருக்கிறாங்க, கூர்ந்து கவனிக்கிறாங்க, பக்கத்துல வந்து கேட்கிறாங்க, இது என்ன துஆன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கிறார். இதனால் வரைக்கும் சஜதாவில் சுபஹான ரப்பியல் அலாவை தவிர வேறு துஆக்கள் ஓதிய நாட்கள் இல்லை. இவ்வளவு பிடித்தமான ஒரு பிரார்த்தனை. இது மாதிரி சூஸ் செய்து தேர்வு செய்து நாம் ஓதுகிற பொழுது நாம் அடைகிற அந்த பயணத்தில் இருக்கிற சொர்க்கத்தை இலகுவாக பெற்றுவிட முடியும். 3 வார்த்தை தான், சுபஹானக வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த. சஜதாவில் ஓதுகிற துஆ. மக்ரிப் தொழுகையில சுப்ஹான ரப்பில் அலா ஓதுறோமா, இஷா தொழுகையில இந்த சுப்ஹானக வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த ஓதிக்கலாம். லோஹர் தொழுகையில சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம மக்ஃபிர்லின்னு ஓதலாம். அல்லது ஒரே தொழுகையில ஒரு ரக்காத்துல சுப்ஹான ரப்பில் அலா, 2வது ரக்காத்துல சுப்ஹானக வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த இப்படி ஓதிக்கலாம். ஒரே ரக்காத்துல ஒரே சஜிதாவுல கூட சொல்லப்பட்ட எல்லா துஆக்களையும் ஓதிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு வார்த்தை சஜிதாவில் நீ ஓது, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் மிகவும் நெருக்கமாய் வருகிற ஒரு இடம் சஜிதாவுடைய நிலைதான். எனவே அந்த நேரத்தில் உங்களால் எந்த அளவிற்கு இந்த பிரார்த்தனையை மொழிய முடியுமோ நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹுவின் தூதர் காலத்தில் உம்மு ஹானி அப்படின்ற ஒரு பெண்மணி அல்லாஹுவின் தூதருடைய நெருங்கிய உறவினர். எவ்வளவு ஆர்வம்னு பாருங்க. சொர்க்கத்தை பெறுவதற்கு அவர்களிடத்தில் இருக்கிற ஆர்வத்தை பாருங்கள். சொர்க்கத்தை பெறுறதுக்கு எனக்கு வயசாயிருச்சே, கண்ணு தெரிய மாட்டேங்குதே, என்னால நடக்க முடியலையே, இது மாதிரி எவ்வளவு பலவீனமான ஆளா இருந்தாலும் சரி, இந்த பெண்மணிக்கு இருக்கிற ஆர்வத்தை பாருங்கள். அல்லாஹுவின் தூதரிடத்திலே அலி ரலியல்லாஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அலியே, நீ வந்து முஹம்மத வீட்டுக்கு அழைச்சிட்டு வா. அப்ப அலி ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வை உம்மு ஹானி வீட்டிற்கு அழைத்து வருகிறார்கள். அப்ப அந்த பெண்ணுடைய கவலையை பாருங்கள். அமல் செய்ய வேண்டுமானால், சொர்க்கத்தை இலக்காக கொள்ள வேண்டுமானால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவலை எவ்வளவு அத்தியாவசியமானது, அவசியமானது என்பதற்கான அற்புதமான செய்தி. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உம்மு ஹானி கேட்கிறார், இன்னி கபிர்து வ சகுல்த், எனக்கோ வயசாயிருச்சு, வ சகுல்து
உடம்பு ரொம்ப எடை போட்டு வெயிட்டாகவும் போயிடுச்சு. 6ல் இருக்கிற மாதிரியே 16ல் இருக்க மாட்டோம். 16ல் இருக்கிற மாதிரியே 36ல் இருக்க முடியாது. 36 வயசுல இருக்கிற மாதிரி 66 வயசுல இருக்க முடியாது. மனிதனுடைய பலவீனம். அப்படியே இருக்கணும்னா ஒன்று பொம்மையா இருக்கணும் அல்லது சொர்க்கத்தில் இருக்கணும். இப்போ இந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு வயசாயிருச்சு, உடம்பு ரொம்ப வெயிட் போட்டுருச்சு. சில பேரை பார்க்கலாம், வயதாக ஆக மெலிந்தவாறே போவார்கள். சில பேர் அப்படியே வெயிட்டு பயங்கரமா குண்டாயிட்டே போவாங்க. இது உடல் பலவீனம். சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு இருக்கிற கவலையை பாருங்கள். ஃபஅக்பிர்னி பி அமல், எனக்கு நீங்க ஒரு அமலை கற்றுத்தரணும். அமலுஹு வ அன ஜாலிசா, நான் உட்கார்ந்து கொண்டு அந்த அமலை செய்தாலும் எனக்கு பிரம்மாண்டமான நன்மை கிடைக்க வேண்டும். எவ்வளவு டச்சிங்கான வார்த்தைன்னு பாருங்க. என்னால முடியலதான், வயசாயிருச்சு தான், நின்று அமல் செய்ய முடியலதான், உட்கார்ந்து தான் அமல் செய்ய முடியும். ஆனா நீங்க சொல்லி தர்ற அந்த அமலு பிரம்மாண்டமான கூலி எனக்கு பெற்று தரணும். அது மாதிரி ஒரு அமலை சொல்லித்தாங்க. சொர்க்கத்தை பெறதுக்கு எவ்வளவு ஒரு வெறித்தன லட்சியம்னு பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள் 4 வார்த்தை. ஒவ்வொன்றும் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான். ஆனா அதற்கான நன்மைகள் எப்படி வித்தியாசப்படுகிறது, எப்படி டிஃபரண்ட் ஆகிறது என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபகால் கூலி லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, இந்த வார்த்தையை 100 மர்ரா 100 தடவை நீ சொன்னா, ஃபலன் தஸ்பிககி ஹஸனா வலா தத்ருகி ஷையா, உன் உடல் உறுப்புல இருந்து 100 நன்மைகள் அப்படி எழுதப்படும். உன் உடல் உறுப்புல இருந்து அப்படியே 100 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். 100 நன்மை எழுதிட்டு 100 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அடுத்து சொல்கிறார்கள், வகூலி அல்லாஹு அக்பர் 100 மர்ரா, அல்லாஹு அக்பர்னு 100 தடவை சொன்னா, யுக்தபு லகி பிஹா கைரும் மின் 100 பதனா, ஒவ்வொரு பர்டிகுலர் உறுப்புல இருந்து 100 பாவங்களை அல்லாஹ் அப்படியே உதிர்க்க செய்கிறான். கண்ணுல இருந்து, கையில இருந்து, எவ்வளவு வித்தியாசமான நன்மைன்னு பாருங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அப்படின்னு சொன்னா 100 நன்மை எழுதி 100 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹு அக்பர்னு 100 தடவை சொன்னா உடம்பு உறுப்புல இருந்து அல்லாஹ் 100 பாவங்களை உதிரச் செய்கிறான். அடுத்து சொல்கிறார்கள், வகூலி சுபஹானல்லாஹ் 100 மர்ரா, சுபஹானல்லாஹ்னு 100 தடவை சொன்னா, யுக்தபு லகி பிஹா கைரும் மின் 100 ஃபரஸின் முலஜ்ஜமின் முஸர்ரஜின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போர்க்களத்திற்காக கலந்து கொள்ள செய்கிற 100 குதிரைகளை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். சுபஹான் அல்லாஹ்வுக்கு நிறைய நிறைய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெண்ணு கேட்ட கேள்விக்காக, அவர்கள் பட்ட கவலைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சாதாரண சோப்லாங்கி குதிரை இல்ல, சொங்கி குதிரை இல்ல, போர்க்களத்திற்காக ஆயத்தப்படுத்துகிற 100 குதிரைகளை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். அடுத்து சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் 100 மர்ரா, அல்ஹம்துலில்லாஹ்னு உங்கள ஒருத்தர் 100 தடவை சொல்லிட்டா, யுக்தபு லகி பிஹா கைரும் மின் 100 ரகபா, 100 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு வேற வேற நன்மைகள் எல்லாம் இருக்கிறது தான். ஆனால் ஒரு பெண்மணி, என்னால எழுந்திருச்சு நின்னெல்லாம் அமல் செய்ய முடியல, வயசாயிருச்சு, உடம்பு வெயிட்டு கனமாகி விட்டது,
நான் உட்கார்ந்த நிலையில் அமல் செய்தாலும் கூட எனக்கு பிரம்மாண்டமான நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அவர் வைத்த கோரிக்கை. 4 வார்த்தை சொல்றாங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. நல்லா கவனிங்க. இத 100 தடவை சொன்னா 100 நன்மை எழுதப்படும், 100 பாவம் அழிக்கப்படும். அல்லாஹு அக்பர் 100 தடவை சொன்னா உடம்பு உறுப்புல இருந்து 100 பாவம் உதிர்ந்து கீழே விழும். சுபஹானல்லாஹ்னு 100 தடவை சொன்னா போர்க்களத்திலே கலந்து கொள்ளுகிற 100 குதிரைகளை தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்னு 100 தடவை சொன்னா 100 அடிமைகளை விடுதலை செய்து நன்மை கிடைக்கும். ஒரு பெண்ணுக்கே உரிய கவலை. வயசாயிருச்சு, எனக்கே வயசாயிருச்சு, இனிமே எங்க நான் அமல் செய்ய, என்னால முடியலையே. நிறைய நபர்களை பார்க்கலாம். இந்த உம்மு ஹானிக்கு எழுந்திருச்சு கூட நிற்க முடியல. அந்த அளவிற்கு உடலில் கனம் மிகைத்து விட்டது. ஆனாலும் கூட அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற ஒரு வெறித்தர லட்சியத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அதிகப்படியான ஆர்வங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி.